தோழர் சண்முகம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்திருக்கக்கூடிய நாம் மட்டுமல்ல, மனிதநேய சிந்தனை கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் காசால நடந்து கொண்டிருக்கக்கூடிய இனப்படுகொலையை கண்டித்துக் கொண்டிருக்கிறோம். பாலஸ்தீன மக்களுக்கு நம்முடைய மனிதாபிமான மனித உரிமையை, அதனுடைய ஆதரவை மனப்பூர்வமாக நாம் வழங்குகிறோம். இதுதான் இந்த கண்டன இயக்கத்தினுடைய முழக்கமாக அமைந்திருக்கிறது. கடந்த ஓராண்டாகவே காசாவில் இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இதுவரையில் ஏறக்குறைய 11,000 பெண்கள், 17,000 குழந்தைகள், 175 பத்திரிகையாளர்கள், 125 ஐநா ஊழியர்கள்னு 50,000த்திற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 26,000 குழந்தைகள் பெற்றோர்களை இழந்திருக்கிறாங்க. 1,00,000த்திற்கும் அதிகமானவர்கள் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா, ஓராண்டில் காசாவோட பெரும் பகுதி அழிக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் இஸ்ரேல் நாட்டோட ஆக்கிரமிப்பு கொள்கைக்கு எதிராக பாலஸ்தீன மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருக்கிறாங்க. அங்கே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய கொடுமைகளுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, கடந்த ஜூன் மாசத்துல பட்டினியால் வாடக்கூடிய பாலஸ்தீனர்கள் உணவுப் பொருள் ஏற்றி வரக்கூடிய லாரியை எதிர்பார்த்து காத்திருந்தப்போ 45 பேரை இஸ்ரேல் ராணுவம் சுட்டுக் கொண்டிருக்காங்க. உணவுக்காக காத்திருந்தவர்களை உயிரையே பறிச்சிருக்கக்கூடிய இந்த கொடூரத்தை பார்த்து எல்லோருடைய இதயமும் நொறுங்கி போயிருக்கு. மனித உரிமைகளுக்கு எதிராக இழைக்கப்படுகிற கொடுமைகளை, இந்த அநீதியை கண்டிக்காம